بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறுகிய கால அறிவித்தலில் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நற்கூலியை தந்து அருள் புரிய வேண்டும் என்று நான் ஆரம்பமாக துஆ செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான பொருளிலே தலைப்பிலே இன்றைய இந்த கலந்துரையாடலை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆதாபுல் இக்திலாஃப், கருத்து வேறுபாடுகளின் போது அபிப்பிராய பேதங்கள் நிலவுகின்ற சந்தர்ப்பத்திலே கை கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, எட்டிகெட்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே அழைக்கலாம். இந்த ஒரு அம்சத்தை இந்த அமர்விலே கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஒரு கருத்து எனது நினைவுக்கு வருகிறது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் ஆக்கில் அல்லதி யஅலமுல் கைர மினஷ் ஷர் வ இன்னமல் ஆக்கிலு அல்லதி யஅலமு கைரல் கைரைனி வ ஷர்ர ஷர்ரைன். நல்லது எது, கெட்டது எது, நன்மையானது எது, தீமையானது எது என்பதை அறிந்தவன் அல்ல அறிவாளி. நன்மைகளில் நன்மையானது எது, தீமைகளில் மிகப்பெரிய தீமையாக அமையக்கூடியது எது என்பதை பிரித்து அறியக்கூடிய அறிவை பெற்றோர் தான் உண்மையான அறிவாளி. நன்மைகளின் பட்டியலை பட்டியல்படுத்த சொன்னால் இலகுவாக பட்டியல்படுத்தலாம். தீமைகளுடைய பட்டியலை, பாவங்களுடைய பட்டியலை பட்டியல்படுத்துமாறு வேண்டப்பட்டாலும் இலகுவாக பட்டியல்படுத்தலாம். ஆனால் பிரையாரிட்டிஸ் அடிப்படையில், முன்னுரிமைகளின் அடிப்படையில், ரேங்கிங் அடிப்படையில் நன்மைகளை தராதரப்படுத்துமாறு வேண்டப்பட்டால், தீமைகளை தராதரப்படுத்துமாறு வேண்டப்பட்டால் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். இந்த காலத்தை பொறுத்தவரை, இந்த நேரத்தை பொறுத்தவரை, இந்த இடத்தை பொறுத்தவரையில், உம்மத்துடைய நிலைமையை பொறுத்தவரையில் இப்போது தற்போது இந்த காலத்தில், இந்த யுகத்தில், இந்த இடத்தில் முன்னுரிமை பெறக்கூடிய நன்மைகள் யாவை, முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயங்கள் யாவை? இந்த காலத்தை பொறுத்தவரை, இந்த நேரத்தை பொறுத்தவரை, இந்த இடத்தை பொறுத்தவரை பாவங்களிலே பாரதூரமான பாவங்களாக கருதப்பட்டு போக்கஸாக நாம் பார்க்க வேண்டிய பாவங்கள் யாவை என்பது அடையாளம் காணப்பட வேண்டும். அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது இன்று எமது தாவாவில், தர்பியாவில், இஸ்லாஹ் பணியில், எமது சமூக சீர்திருத்த பணியில், ரிஃபர்மேஷன் பணியில் கூடுதலான முக்கியத்துவம் பெற வேண்டிய பொருள், தலைப்பு என்ன என்று பார்க்கிற போது உம்மத்துடைய ஒற்றுமை, முஸ்லிம் சமூகத்துடைய ஐக்கியமும் ஒற்றுமையும் தான் அது கூடுதலான முக்கியத்துவம் பெறுகின்ற விஷயம். மறுபக்கம் இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த நான் சொன்ன ஃபிக்ஹ் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ், ஃபிக்ஹுல் அவுலவியாத்,
லோ ஆஃப் ப்ரியாரிட்டிஸ். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இந்த காலத்தில் பாவங்கள் மிகப்பெரிய பாவம்தான். உம்மத்தில் வேற்றுமையை விதைக்கிறது, முரண்பாட்டை உருவாக்குறது, சச்சரவுகளை ஏற்படுத்துகிறது, சண்டைகளை உருவாக்குறது, இடைவெளியை கூட்டுறது, விரிசலை கூட்டுறது, போலரைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், துருவப்படுத்துறது, துருவப்படுத்துறது. இதுதான் இந்த மிலேனியத்தில் நடக்கிற பாவங்கள் ஆபரிய பாவம். அது அரசியல் பேராக செஞ்சாலும் பாவம், பிரதேசத்தை வைத்து, இனத்தை வைத்து, குலத்தை வைத்து, இவ்வாறு எந்த கண்ணோட்டத்தில் உம்மத்தில் வேற்றுமையை விதைச்சாலும் அதுதான் ரகம் அவ்வல் நம்பர் 1 பாவமாக இருக்கும். மார்க்கத்தில் பேரில் செய்கிற நேரம் அது அக்பருல் கபாயர், பெரும்பாவங்கள் மிகப்பெரிய பாவமாக மாறும். சத்தியத்துக்காக குரல் கொடுக்கிறோம், நீதிக்காக குரல் கொடுக்கிறோம், நியாயத்துக்காகத்தான் போராடுகிறோம் என்ற கோஷங்களோட அந்த போராட்டம் முடுக்கிவிடப்பட்டாலும் அது மிகப்பெரிய பாவம். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். அவ்வாறு நீங்கள் உங்கள் மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொண்டால் உங்களது பலம் குன்றி நீங்கள் பலவீனம் அடைந்து தோல்வி காண்பீர்கள். அல்லாஹ் இங்க சொல்லல நன்மைக்காக சர்ச்சைப்பட்டுக் கொள்ளலாம், சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? மூமின்களை பார்த்து சொல்றான், சர்ச்சை கூடாது. ஆனால் நடைமுறை நிச்சயமாக அபிப்பிராய பேதங்கள் தோன்றும். அதாவது நிஃபாக்தனமாக, நயவஞ்சகத்தனமாக நடக்காம தூய்மையாக சின்சியராக நடக்கிற நேரம் நடைமுறையில் அபிப்பிராய பேதங்கள் உருவாகும், டிஸ்அக்ரிமெண்ட் வரும், உடன்பாடு இல்லாத தன்மைகள் வரும். அந்த இது இயல்பானது, மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். கணவன் மனைவிக்கு இடையில முரண்பாடு வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில முரண்பாடு வரும், 2 குடும்பங்களுக்கு இடையில முரண்பாடு வரும், உறவினர்களுக்கு இடையில முரண்பாடு வரும். இது இயல்பானது, இயற்கையானது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் வீட்டிலோ சமூகத்திலோ பிளவுக்கும் பிரிவினைக்கும் வித்திடுகிற போதுதான் அது பாரதூரமான பாவமா மாறுது. பேசிக்கலி முரண்படக்கூடாது, மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடாது என்பதல்ல. மாற்று கருத்து மாட்டு கருத்தாக இருந்தாலும் அதை சொல்ற ரைட் அவருக்கு இருக்குது, அதை கேட்கிற கடப்பாடு நமக்கு இருக்குது. நான் சொன்ன விளையினா, அதாவது ஒருவர் முரண்படுறார், ஒரு மாற்று கருத்தை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஐடியாவை முன்வைக்கிறார். அந்த மாற்று கருத்தானது சில போது எங்களோட பார்வையில் மாற்று கருத்தாக இருக்கலாம், அதான் மோட்டுத்தனமான முட்டாள்தனமான கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது, அதை கேட்குற தார்மீக கடப்பாடும் எங்களுக்கு இருக்குது. லிசன் பண்ணணும், அவருக்கு சொல்ல விடணும், அவர் சொல்ல வேணும், நாங்கள் கேட்கணும். இப்போ டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது எல்லா இடத்துலையும் வரும், நண்பர்கள் மத்தியில் வரும், ஒரே அணி உள்ளுக்கு வரும், ஒரே முகாம்களுக்கு வரும், ஒரே அமைப்பில் வரும். வர இல்லைன்னு சொன்னால் அது போலியானதாக தான் இருக்கும். சொல்கிறது எல்லாமே சரி, சொல்ல முந்தையே நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிறதும் சரியாக இருக்கும். நேற்று சொன்னதும் சரி, இன்றைக்கு சொல்கிறதும் சரி, நீங்கள் நாளைக்கு சொல்ல போகிறதும் சரி, இப்போவே எழுதி தந்துடுறேன்னு சொன்னால் அது ஹிப்போக்ரஸி, அது நயவஞ்சகத்தான். அப்போ என்ன மாற்று கருத்து சொல்கிறவரை நாங்கள் குழப்பவாதின்னு சொல்லலாம். அவர் எப்போ குழப்பவாதியாக மாறுவாண்டா அந்த மாற்று கருத்தை வச்சு பிளவு ஏற்படுத்துகிற நேரம், பிரிவினை ஏற்படுத்துகிற நேரம். இல்லாத வரைக்கும் தாராளமாக இருக்கலாம். இது ஒரு விரிவான தலைப்பு, பல மணி நேரம் ஒரு ஸ்ட்ரக்சர் லெக்சர்ஸாக செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு. நான் அப்படி
மிக மேலோட்டமாக உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். இந்த தலைப்புடைய முக்கியத்துவத்தை நான் நீங்களும் புரிய வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால். ஏனென்றால் இன்று லோக்கலையும் சரி இன்டர்நேஷனலையும் சரி முக்கியத்துவம் பெற வேண்டிய பொருள் இது. அதாவது டிஸ்அக்ரிமெண்ட் வரும் பொழுதெல்லாம் நாம் பேண வேண்டிய எத்திக்ஸ் எட்டிகட்ஸ் யாவை என்பதை தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது ஒரு இஷ்யூ அல்ல, இஷ்யூ டிஸ்அக்ரிமெண்ட் அல்ல, இஷ்யூ எட்டிகட்ஸ் தெரியாமல் இருக்கிறது, ஆதாப் அஹ்லாக்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது. மாற்று கருத்து உடையவர்கள் இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல, அவர்கள் மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறது பிரச்சனை அல்ல. ஆனால் முன்வைக்கும் போது எப்படி நடந்து கொள்ளணும், சொல்றவர் எப்படி நடந்து கொள்ளணும், கேட்கிறவர் எப்படி நடந்து கொள்ளணும், ஆக்ஷன் எப்படி இருக்கணும், ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் என்றதை பற்றி மார்க்கம் பேசுது. இன்றைக்கு உலகத்தில் கூடுதலாக பேசப்படுற தலைப்பு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறாங்க, ரீகான்சிலியேஷன் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனைன்னா எல்லா இடமுமே முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் 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 பயங்கரமாக. எனவே இன்றைக்கு மிகவும் ஒரு நல்ல வருமானம் தார துறையாக மாறிக்குது. இப்போ இந்த கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணுற ஆட்கள் அது ஒரு தொழில். இப்போ நாங்கள் சும்மா வந்து தூக்கிட்டு போகிறது இல்லை, அதை அழகாக இதை பசந்தாக கோசாக்கி அழகாக செஞ்சு பிரச்சனையில் வாழ்கிற ஒரு சமூகமே இன்றைக்கு உருவாகிடுது. பிரச்சனைலாம் வாழ்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனையில் வாழ்கிற நோக்கம் இல்லை, பிரச்சனையில் தீக்கோடுன்ற நோக்கம். மதிப்புக்குரிய சகோதரிகளே, மீண்டும் நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர விஷயம் என்னென்றால், அபிப்பிராய பேதங்கள் நிலவுகிற சந்தர்ப்பங்களில் பேண வேண்டிய ஒழுங்குகளை ஆதாபுகளை தெரிஞ்சு கொண்டால் அதனால் மோசமான விளைவுகள், ஆரோக்கியமற்ற விளைவுகள் ஒரு நாள் ஏற்படாது. சஹாபாக்கள் மத்தியில் ரொம்ப கொமனாக அபிப்பிராய பேதம் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு மசாலாவை எடுத்துக்கொண்டாலும் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிலைப்பாடு எடுத்தாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றொரு நிலைப்பாடு எடுத்தாங்க என்று வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து வேறுபாடு இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கருத்து வேறுபாடு. சஹாபாக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக அபிப்பிராய பேதங்கள் இருந்தன. ஒரு சமூகத்தில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிலவுது என்று சொன்னால் கருத்து என்ன தெரியுமா, அந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, அந்த சமூகம் சிந்திக்குது, யோசிக்குது, சீர்தூக்கி பார்க்குது, அலசுது, ஆராய்ந்து அர்த்தம். ஒரு சமூகத்தில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு சொன்னால் அந்த சமூகம் செத்து போயிருக்குது. ஒரு வறண்ட சமூகம், காஞ்ச சமூகம், ஒரு மாட்டு சமூகம், ஒரு முட்டாள் சமூகம் என்பதுதான். இதையும் பார்க்கணும், யோசிக்கணும், சொல்கிறது சரியா, பொருத்தமா இல்லையா, ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ள இயலாதா பார்க்கணும். இதுதான் குரானில் சொல்லப்படுற விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயந்தான். குரான் அடிக்கடி சொல்லும், நீங்கள் சீர்தூக்கி பார்க்கவில்லையா, ஆராய்ந்து பார்க்கவில்லையா, அலசவில்லையா, அஃபலா யததப்பரூன் அஃபலா யஅகிலூன் லா யதஃபக்கரூன் லிஉலில் அல்பாப் லிஉலில் அப்சார் லிஉலின் நுஹா. சிந்திப்பவர்களுக்கு, சீர்தூக்கி பார்ப்பவர்களுக்கு, ஆராய்பவர்களுக்கு, அலசுவர்களுக்கு தான் இதில் படிப்பினை இருக்குன்னு குரான் சொல்லும். ஆனால் சிந்தனை ஒரு நாளும் வெறுமையில பிறக்கக்கூடாது. அதாவது ஒக்கியும்ல வரப்படாது. சிந்தனை வந்த ஆபத்து. நான் இப்போ கூட சொல்லிக்கொண்டு இருந்தேன், இந்த ரெண்டு விஷயமே, ஒன்றுக்கு கருத்து வேறுபாடு, இன்னொன்றுக்கு வேறுபாடு. விளப்பம் இல்லாமல் வார முரண்பாட்டுக்கு நாங்கள் சொல்கிறது வேறுபாடு, விளப்பத்தோட வார முரண்பாட்டுக்கு தான் நாங்கள் சொல்கிறது கருத்து வேறுபாடுன்னு சொல்லி. ஆனால் சில போது நாங்கள் இந்த கருத்து வேறுபாடு என்ற அந்த டேர்ம், அது ஒரு அகாடமிக் டேர்ம், அது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றது ஒரு அகாடமிக் டேர்ம். அதை நாங்கள் சும்மா பயன்படுத்துகிறோம். இப்போ ரெண்டு பேர் சூரியன் இருக்குதா இல்லையாண்டு நடு ரோட்டு ரெண்டு சண்டை பிடிக்கிறாங்க. மூணாவது ஒரு ஆள் நாலாவது ஒரு ஆள்கிட்ட காமிச்சு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு நிலவுகிறன்னு சொல்லப்படாது. சொல்லணும் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில வேறுபாடு. கருத்து வேறுபாடு நிலவும் யாருக்கு மத்தியில் தெரியுமா? ரெண்டு எஸ்ட்ரோனமிஸ்ட், ரெண்டு வானவியல் அறிஞர்கள் சூரியன் ரெண்டு இருக்கா இல்லையான்னு கருத்து வேறுபாடு சொல்லலாம். ஒரு கிரகம் ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லலாம்.
விருப்பமில்லாத 2 பேரும் சேர்ந்துட்டு பேசக்கொள்ள நாங்கள் என்ன செய்வோம்னா அங்கே ஒரு விஷயம் உள்ள ஆள் போய் சொல்லணும், இதை பற்றி பேச வேணாம், சூரியன் இருக்குது, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாட்டியும் இருக்குது, இனியும் இருக்கும், தயவு செஞ்சு 2 பேரும் உங்களோட வேலையை பாருங்கன்னு அனுப்பிடுவோம். இதை பற்றி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்று சொல்லவும் கூடாது. இவர்களுக்கு எத்திக்ஸ் எட்டிகட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா மட்டத்திலையும் கருத்து வேறுபாடு நிலவுவதாக சொல்லப்படுது. ஆனால் பல மட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் அல்ல நிலவுறது வேறுபாடு. அறியாமையும் மோதிக்கொள்வதால் உருவாகிற முரண்பாடு கருத்து வேறுபாடு அல்ல. இக்னரன்ஸும் ஜஹலும் அது கருத்து வேறுபாடு அல்ல, அது வெறும் வேறுபாடு. ஜஹலும் இல்மும் முரண்பாடும் அறியாமையும் அறிவும் மோதிக்கொள்ளும். அதுவும் கருத்து வேறுபாடு அல்ல. கருத்து வேறுபாடு எதை சொல்லுவோம்டா, அறிவும் மோதிக்கொள்ளும், இல்மும் மோதிக்கொள்ளும், நாலேஜும் மோதிக்கொள்ளும். மோதிக்கொள்ற நேரம் பெரும்பாலும் வராது வேறுபாடு. வந்தாலும் பிரச்சனை வராது. அறியாமையும் மோதிக்கொண்டா இந்த ஜென்மத்தில் உடன்பாடு வராது. அறியாமையும் மோதிக்கொண்டாலும் அங்க தெளிவு வர்றதுக்கான சான்ஸ். எனவே முதலாவது நாங்க செய்ய வேண்டிய பணி என்னன்னா எடுகேட் பண்ணணும். அதான் இல்ம் கூடுற அளவுக்கு ஜஹல் குறையும். அதனால ஹிலாஃப் என்ற இந்த முரண்பாடும் நியாயமா குறையும். இது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்றாலும் எல்லோரும் அறிவுள்ளவர்களாக மாறினாலும் தெளிவுள்ளவர்களாக மாறினாலும் அவ்வப்போது ஆங்காங்கே அபிப்பிராய பேதங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்ற தலைப்பில் என்னுடைய இந்த உரையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டப்பட்டு இருக்கிறேன். வீட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி, ஒரு நிறுவனத்தை, ஒரு ஆர்கனைசேஷனை நிர்வகிக்கிற நேரமும் சரி, அவ்வப்போது வித்தியாசமான கருத்துக்கள் வரும், அபிப்பிராயங்கள் வரும். அந்த நேரத்தில் மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் யாரோட முரண்படுறோமோ அவரோட எங்களுக்கு இருக்கிற உடன்பாடுகள் என்ன. நாங்கள் யாரோடு முரண்படுகிறோமோ அவரோடு எமக்குள்ள உடன்பாடுகள் என்னான்னு யோசிப்போம். யோசிச்சா அந்த முரண்பாட்டோட அந்த வன்மை இருக்கிற தீவிரம் அப்படியே குறையும். உதாரணமாக ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு பூதாகரமான பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை வந்தாச்சு. வந்த உடனே இனி இல்லைன்ற ஒரு வெறுப்பு பகமும் வரும். வார நேரம் அவங்க ஒரு 1 or 2 days பிறகு பேக் டு நார்மல் வருவாங்க. எப்படி வாராங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த நல்ல சைடு இருந்து கொண்டு யோசிக்கிற 2 பேரும், என்ன சொன்னாலும் இவர் இவ்வளவு தான் செஞ்சவர் தானே, பார்த்தவர் தானே, கேட்டவர் தானே, இது இயல்பாக வரும், நேச்சுரலி. இனி அது முந்தநாத்து அப்படி நடந்தாலும் வளமையா அப்படி இல்லை தானே, வேற வழியும் இல்லை தானே. இப்படி செல்ஃப் சொல்றது இந்த செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கவுன்சிலிங், தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொள்றது. இவர் ஆஃபீஸுக்கு போய்த்துக்கொண்டு யோசிக்கிற, என்ன சொன்னாலும் இவன் நல்ல பொம்பளை தானே, இவத்தானே சாப்பாடு ஆக்கித்தாரா, இவத்தானே பார்க்குறா, கேட்குறா, கவனிக்கிறா, எல்லாம் செய்கிறா, பிள்ளையோட கஷ்டப்படுறா, என்னமோ முந்தநாத்தை அப்படி நடந்துட்டு நல்ல சைடை நாங்கள் பார்க்கணும் தானே என்று சொல்லி அவருக்கும் வேறு வழி இல்லை, இவருக்கும் வேறு வழி இல்லை, எப்படியோ அவங்க ஒரு உடன்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இயல்பாக அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த முரண்படுவோரோட இருக்கிற உடன்பாடுகளை யோசிக்கிறது. இந்த பார்வை எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு சேர்ந்து வாழ்றவங்களை விட பிரிஞ்சு வாழ்றவங்க தான் கூட. அதான் நடக்கும். இங்க நீ ஒரு பாதி நான் ஒரு பாதின்றாலும் அங்க தேங்காய் பாதி தான். உண்மையல்ல, நியாயமான பிரச்சனைகள் வரும். அங்க நாங்க டொலரன்ஸ் என்ற இடத்துக்கு வாரோம். டொலரன்ஸ் என்ற இடத்துக்கு எப்படி வாரோம்டா, இந்த உடன்பாடுகளை பத்தி யோசிக்கிறது. இப்படியெல்லாம் செய்கிறாள், இப்படியெல்லாம் பார்க்குறாள், கேட்குறாரு, பாசிட்டிவாக யோசிச்சு அந்த நெகட்டிவ் பக்கத்தை விட பாசிட்டிவ் பக்கம் மிகிக்கும். அதோட அந்த பாரதூரம் குறையும். இதே நேரம் உங்களோட ஆஃபீஸில்
நாங்கள் வேலை செய்கிற இடத்துல பொஸ்ஸோட மேனேஜரோட சரி நான் சொல்லக்கூட உங்களுக்கு இப்போ நினைவு வரும். அந்த இருக்கிற கலீக்ஸோட எல்லாம் நிறைய பிரச்சனை வரும். இன்னும் இல்லைன்ற பிரச்சனை வரும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிற பாசிட்டிவ் சைடே யோசிக்கிறோம். இந்த கம்பெனி நல்ல பக்கம் எல்லாம் யோசிக்கிறோம். பொஸ்ஸில் நல்ல பக்கத்தை யோசிக்கிறேன், மேனேஜர் நல்ல பக்கத்தை யோசிக்கிறேன், கலீக்கில் நல்ல பக்கத்தை யோசிச்சு ஒரு மாதிரி என்ன வேறு வழி ஒன்று இல்லை. நீ அப்படி அவசரமாக வேறு தொழிலோடு தெரியும். இந்த வீட்டில் உள்ள பிரச்சனை, ஆஃபீஸில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் பள்ளிக்கு கொண்டு வர, பள்ளியில் டாலரேட் பண்ணுறது அது எப்படி? இதே பார்வை அங்கே இருந்தால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜாப் செய்ய வரும். அங்கே பொறுத்து கொள்கிறேன், சகிச்சு கொள்கிறேன், இதெல்லாம் பார்த்து மற்ற சைடை பார்த்து. இங்கே அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ஃபுல் ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் தானே, இது ஹாபி தானே, பார்ட் டைம் தானே, ஆஃப் டைம் தானே. இங்கே வந்து கொண்டு அங்குள்ள எல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து கொமிட்டில் தான் கொட்டுறேன். வீட்டையும் பாதுகாத்து கொள்கிறேன், தொழிலையும் பாதுகாத்து கொள்கிறேன், தீனை மும்மத்தையும் பிரச்சனை இல்லையே. அப்போ உண்மையிலே நான் நினைக்கிறேன், வீட்டை விட எங்களோட தொழிலை விட எங்களுக்கு மிக முக்கியமானது அல்லாஹ்ட தீன், இந்த உம்மத், இதில் இருப்பு, இதில் பாதுகாப்பு. அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். எனவே எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே தான் நாங்கள் ரொம்ப வெடிப்பாக இருக்கோம், மிக கவனமாக இருக்கோம். என்னுடைய ஒரு வார்த்தையால், ஒரு வசனத்தால் கூட இந்த உம்மத்துள்ளுக்கும், இந்த கம்யூனிட்டி உள்ளுக்கும், இந்த ஆர்கனைசேஷன் உள்ளுக்கும், இந்த அமைப்புக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடப்படாது. இந்த ஹக்கு பாத்தில் என்ற வார்த்தை பிரயோகங்களே இந்த ஏரியாவுக்கு கொண்டுறப்படாது. நாங்கள் ஆல்ரெடி பாத்தில் இருந்து அது ஹக்குக்கு வந்திக்கிறோம். அப்புறம் இதுளுக்கு என்ன பாத்தில்? எல்லா உலகத்தில் 700 கோடி மக்கள், 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 700 கோடி மக்களில் 160 கோடி தான் முஸ்லீம்கள். இது எல்லாரும் பெருமையாக தான் சொல்கிறது, 160 கோடி முஸ்லீம்கள். ஆனால் பெருமையால சொல்லணும், 160 கோடி தான் முஸ்லீம்கள். 540 கோடி பேர் அவுட். அவங்கள அவுட் பண்ணிட்டு தான் இங்கிட்டு வந்திக்கிறேன். நம்ம எல்லாம் பார்த்தது உலகத்தில் உள்ள ஆசிரியர்கள், நாஸ்தியர்கள், ஏத்திஸ்டுகளும் மற்ற பக்கம். பிறகு நாங்கள் நாஸ்தியர்கள் ஆஸ்தியரானோம். பிறகு ஆஸ்தியரில் என்ன செஞ்சோம்? முஷ்ரிக்குகள் அஹுல் கிதாபோடு பிரித்தோம். பிறகு அஹுல் கிதாபில் அவங்க இரு சாராருவாங்க, நாங்கள் முஸ்லீமோடு சொன்னோம். சுருங்கி 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 முஸ்லீம்களுக்கும் இது ஷியா, அது 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 அப்படி பிரிஞ்சோம். பிரிஞ்சு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்தோம். இன்னும் பெருகிய போனால் என்ன மியம்? ஃபைனலாக சொர்க்கத்துக்கு போகிறாரு. இப்போ ஒவ்வொருத்தர் நினைக்கிற அவங்க மட்டும் போகிறாங்க. வானங்கள் பூமியை விட விசாலமான சொர்க்கம். அல்லாஹ் ரப்பு ரஹ்மான் ரஹீம் நிறைய பேரை சொர்க்கத்தில் அக்கமடேட் பண்றதுக்கு தீர்மானிச்சுக்கிறான். நாங்க இடையில வந்து இல்லை, அப்படி இல்லை, இவ்வளவு பேருக்கு மட்டும் தான் சொர்க்கம். சொன்னா சொர்க்கம்ன்றது ஐயாசுபில்லா ஆள் இல்லாத இடமா. அவ்வளவு பெண்ணாம் பேர் சொர்க்கத்தில் கொஞ்சம் பேர் லேய்ப்பாங்களே. ஆல்ரெடி 540 வெளியே, வர 160 கோடி. அந்த 160 கோடியில நிறைய பேர் அவுட் பண்ணி இவ்வளவு பேர் தான் மிச்சம். இப்போ சொர்க்கம்ன்றது ஒரு ஜாதி போரிங்கான இடமா மாறிடும். ஐயாசுபில்லா அப்படி இது கேலாம். இப்போ அல்லாஹ் நிறைய பேர் அக்கமோடேட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ விசாலமாக படிச்சுக்கிறான். ரப்பனா மா ஹலக்த ஹதா பாத்திலா. அல்லாஹ் எதையும் வீணாக படைக்கிறது இல்லை, அர்த்தத்தோடு தான் அல்லாஹ்வோட வேலையெல்லாம் இருக்குது. எனவே அல்லாஹ் நிறைய பேரை அக்கமோடேட் பண்ணி இருக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கும். நாங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி இல்லாமல் இவங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான், அவங்க மட்டும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆல்ரெடி நாங்கள் இந்த பாத்தில் இருந்தது ஹக்குக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு போகிறோம். எங்கள் ஹக்கு பாத்தில், இங்கே ஹக்கு பாத்தில் இல்லை, இங்கே இருக்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு. ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம். இதை பெருசாகிடப்பட. இங்கே நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி களிமா சொன்ன ஆக்கள், அர்கான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆக்கள், அர்கான் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஆக்கள். எந்த அமைப்பு இருந்தாலும் முஸ்லீம்களுக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கும் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மலக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹத்முன் நுபுவா இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கலா கதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தொழுகை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நோன்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சொல்லிக்கொண்டே போக பார்ப்போம். இங்கன முரண்பாடுகளை எழுதுங்க, எங்களுக்கு மத்தியில் இருக்கிற டிஸ்அக்ரிமெண்டில் எழுதுங்கன்னு சொல்லி நான் கடதாசி ஒன்று தந்தேன்.
இப்படி எழுதுவீங்க, எழுதி 5 எழுதுவீங்க வேகமாக, அடுத்த 5 ஸ்லோவாக போகும். 11வது என்னான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அப்போ 11வது ஒன்று கிடைக்கும். அதுக்கு பிறகுமே 12வது என்னான்னு இல்லை, ஒருத்தர் சொல்வார் இப்படி ஒன்றிக்கான் அதனா 15க்கு மேலே எழுதுறதுக்கு ஒன்றும் மிக்காது, 20க்கு மேலே நினச்சி பார்க்க இல்லாது. ஒரு 50 எழுதினவருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம். முரண்பாடுகளை எங்களுக்கு மத்தியில் இருக்கிற அபிப்பிராய பேதங்களை அதோட முடிஞ்சு ஹலாஸ். இந்த 50ஐயும் காட்டினா 75 ஜமாத் உருவாயிரும். 50 காட்டினா 75 தான் உருவாம 50 அல்ல. அது எப்படி கேட்டால் மட்டும் விளக்கம் சொல்கிறேன், நேரத்தை கவனத்தில் போகும். ரைட். மறுபக்கம் இன்னொரு பேப்பர் தாருனா உங்களுக்கு உடன்பாடுகள் எழுதுங்க. எங்களுக்கு மத்தியில் இருக்கிற உடன்பாடுகள் எழுதுங்க. நீங்க எழுதி கொள்ள மாட்டீங்க, நிச்சயமா எழுதி கொள்ள மாட்டீங்க. என்ன காரணம்? எழுதி முடிக்கலாம். எங்களுக்கு மத்தியில் உடன்பாடுகள் எழுதி முடிக்கலாம். உதாரணமாக எனக்கும் இந்த சகோருக்கும் இடையில் உள்ள உடன்பாடுகள் எழுத ஆரம்பிச்சா சும்மா பார்த்த பாருங்க. நானும் ஒரு அறிமுகம் இல்லை. இப்போ எனக்கு விளங்க நான் உடன்பாடுகளை சொல்கிறேனே. நாங்கள் 2 பேரும் மோலா மனுஷன். நாங்கள் மிருக உலகத்தில் படைக்கப்படலை, தாவர உலகத்திலையும் இல்லை. 2 பேரும் மனிதனாகிக்கிறோம். லேசான உடன்பாடாது மனுஷன் ஆகிக்கிறது. நீங்கள் சிம்பிளாக நினைக்கிங்க நாங்கள் 2 பேரும் மனுஷன், நீங்கள் எல்லாம் அங்கீகரிச்சிங்க. நிறைய பேர் அவங்க மனுஷனா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுக்கொண்டீங்க. ஒருவர் பிராதேச சபா உறுப்பினராக இருந்தார், பிறகு பலாஸ் சபா உறுப்பினர் ஆனார், பிறகு பாராளுமன்ற அங்கத்தவர் ஆனார், பிறகு பாராளுமன்ற மினிஸ்டர் ஆனார். இறுதி வரை மனிதன் ஆகாமலே மரணமானார். அவர் எல்லாமே இருந்திருக்கிறார். ஒரு மனுஷனா ஒரு நாள் கூட வாழ்ந்தில்லைன்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்றை நான் வாசிச்சிருக்கேன். அந்த கவிதையை நான் இலங்கை மயப்படுத்தி சொன்னேன், ஸ்ரீலங்கா மயப்படுத்தி. பாசபா பலாசபா அப்போ தானே அது விளங்கும். இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்றால், நாங்கள் 2 பேரும் மனிதர்கள். நாங்கள் 2 பேரும் ஆசியா கண்டத்தை சேர்ந்த ஆக்கள், அதில் தென்னாசியாவை சேர்ந்த ஆக்கள். பிறகு தென்னாசியாவில் ஸ்ரீலங்கா. இது எல்லாத்தோடும் நாங்கள் 2 பேரும் நாஸ்திகர்கள் அல்ல, ஆஸ்திகர்கள். நாங்கள் ஆசிரியர்களையும் அஹுல் குதுப் ரிவீல்டு ரிலிஜனை சேர்ந்தாங்க. அதுலேயும் இறுதி வேதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், களிமா ஏற்றுக்கொண்டோம் சொல்லிக்கொண்டு போங்க. இப்போ இப்படி 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 வந்து கடைசியாக சாதாரண முஸ்லீம் அல்ல, நாங்கள் இஸ்லாத்துக்காக வாழ்கிறோங்க. ஒரு மஸ்ஜிதில் சேர்ந்துக்கிறோம். தொழுகைகளை மட்டுமல்ல, மார்க்கத்தை பற்றி நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளணும்னு இங்கே வந்துக்கிறோம். இது அறிமுகமாகாமலே வந்த உடன்பாடுகள். இது அவர் என்ன காணுமே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி இந்த உறவு விளங்குது. அவங்களுக்கு இந்த உறவு லேசான உறவு அல்ல. இது இவ்வளவு உடன்பாடுகள். இதை விட்டு போட்டுட்டு வேற எந்த ஜமாத்தோ தெரியா இல்லையா? எந்த ஜமாத்தால் தாடி கொஞ்சம் குறவு இல்லையா? இவர தாடி கொஞ்சம் நீட்டம் இல்லையா? இந்த உசுறு போற நேரம் மசுரை பார்க்கப்படாது. அவங்களோட நீக்கட்டும், மாஷா அல்லாஹ், நீண்ட தாடியா அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய விஷயம். அது கொஞ்சம் குறைஞ்சிக்க ஏதோ பிரச்சனைக்கு உண்டு. நான் லாஸ்ட் வீக் ஜமியத்துல் உலமாவோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஜமியத்துல் உலமாவோட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏஜிஎம். அப்போ பொறுப்பாக என்ன போட்டிருந்தாங்க, அந்த ஏஜிஎம் நடத்த. இப்போ நான் போயிருந்தேன். ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். தாடி இல்லை மொத்தமாக. நாடிலையாவது கொஞ்சம் தாடிக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு மூத்த மனுஷன், ஓவர் 60, மௌலவியா தவறி வந்து இருந்துட்டாரா. இது போன சாட்டர்டே நடந்தது சொல்றேன். இந்த போன சாட்டர்டே, இன்றைக்கு சாட்டர்டேனா போன சாட்டர்டே. போன சாட்டர்டே நடந்த விஷயம். இப்போ நான் பார்த்துட்டு 60 வயசு கடந்த ஒரு மனுஷன், இவர் வந்து ஜமியத்துல் உலமாவோட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏஜிஎம்ல இருக்கிறாரு. தவறி வந்து இருந்துட்டாரோ, இந்த பள்ளி ஒன்றில் மேல்தட்டில் நடந்துச்சு. ஒரு பக்கத்து உள்ள ஆள்கிட்ட கேட்டு, அந்த ஆள் மௌலவியான். நான் இந்த காலத்தில் நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்கிறேன், யார் யாரும் ஆரம்பிச்சோம், அதுக்கு வேற ஒரு நியாயம் இருக்குது. அப்போ சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு, மௌலவி தான். ஏன் கேட்டீங்க? இல்லை சும்மா கேட்டேன்.
வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு உண்மையிலே இவங்கெல்லாம் என்னத்துக்கு வரணும், எனக்கே நானே பேணுதல் இல்லாத ஒரு ஆள், நானே அந்த தாடி அவர் இல்லாம வைக்கிறத கொஞ்சம் சும்மா வச்சுக்கொள்ளாம குஞ்சி தாடி ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்போ வேண்டுதல் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இப்போ நானே இப்போ கொஞ்சம் தான் சொன்னேன் மசரை பார்க்கப்படாது உசுறு போகிறேன். ஆனால் நானும் பார்த்தது மசரு தான். அதான் அந்த மென்டாலிட்டி என்ன, நாங்கள் அப்படித்தான் வழக்கப்பட்டிக்கிறோம். அது சொன்னால் அது இதுண்டெல்லாம் அப்போ ஒரு இல் ஃபீலிங் எனக்கு. இந்த வயசில் தாடி வைக்கிறது இல்லையா. ஒரு இடையில மகரபு தொழுகைக்காக வரக்குள்ள ஒரு ஓடி வந்தார் மௌலவி வந்து, நான் இந்த ஊர் எங்களோட ஊரில் எந்த பிரதித்துவம் இல்லை ஜெமியத்துலமால, இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு பிரதித்துவம் தான் கொடுக்கணும் இல்லை மனசை நினச்சிக்கொள்ளேன், ஜெமியத்துலமால உங்களுக்கு பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி நான் ஒரு பஹிஜி பஹிஜின்னா தெரியுமே உங்களுக்கு பழைய பஹிஜத்துலமா அப்படியா அதில் அது கொஞ்சம் யோசிங்க. எங்களோட ஊருக்கும் அந்த ஊரோட எல்லாம் எனக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பலை. எங்களோட ஊரையும் கொஞ்சம் பாருங்கள், ஒரு ஆளையாவது போடுங்க இந்த முறை இந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்கோமில் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஹசரத். இப்போ கிட்ட வந்தார், வந்து சொன்னார் தாடி இல்லை எனக்கு அப்படின்னு. என்னடா விளங்கிட்டு வந்தாங்க, எனக்கு தாடி இல்லை தெரியுமா என்னன்னு, எனக்கு கேன்சர். அப்போ என் ஒய்ஃப் போன வருஷம் வஃபாத் ஆகிட்டா, வாயில் தான் கேன்சர் வந்தது. ஒரு 4-5 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் தாடி வைக்கிறேன், எனக்கு பற்றி போச்சு. பேரடைம் ஷிஃப்ட், அப்படியே டோட்டலி அந்த பெர்செப்ஷன் மாறிட்டு. அவர் தாடி வைக்காம அவர் பெரிய நோய் ஆயாத்தோட இருக்கிறதே பெரிய விஷயம். உசுரோடு இருக்கிறார், நான் அவரை மசரை தானே பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த பாசிட்டிவ் திங்கிங், இந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்துட்டால் இஷ்யூவே வராது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், நான் அந்த ஆண்டுகள் சொல்கிற நேரம் கொஞ்சம் குழம்பும் ஒரு அழிக்கிறார் தோரட்டி அவர் சொல்லுவார், 10 வருஷத்துக்கு முந்தையும் 10 வருஷம் முந்தின்னு சொன்னீங்கன்னு சொல்லி. முபாரக் பிரதர், நான் கவனமாக தான் பேசுகிறேன். அவர் தான் முபாரக் ஆஜி அரல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, அது 15 வருஷமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் போயிருந்தேன் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில். என் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் இஃப்தார் வச்சுருந்தார் வீட்டில். அவர் சொன்னார், நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், 2 டர்க்கிஷ் பிரதர்ஸ் வருவாங்க, பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும், அவங்களும் இஃப்தாருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. அப்படியான்னு நான் சொல்லிட்டேன். பார்த்து வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு, நல்லா கோட்டெல்லாம் அடித்து டயர்லாம் அடிச்சு 2 பேர் வந்தாங்க. தாடியும் இல்லை, தொப்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் எங்கே நோம்பு பிடிச்சிப்பானுன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதாவது ஒரு முஸ்லீமுக்குள்ள எந்த ஒரு அலாமத்தும் இல்லை. சும்மா கூப்பிட்டிக்கிறதுக்கு வந்திக்கிறானு போல நான் நினச்சிக்கொண்டேன் மனசாக. வந்தாங்க, சலாத்தை கொடுத்தாங்க. இப்போ இஃப்தாருடைய வக்து நெருங்குது, ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். இருக்கிற 2 பேர் தொப்பி எடுத்தாங்க, தொப்பியை போட்டாச்சு. இந்த பக்கத்தால் தஸ்பீ மணிக்கூறும் எடுத்தாங்க. தாடி மட்டும் கொண்டிக்கல, தொப்பி இருந்துச்சு, தஸ்பீ மணிக்கூறு இருந்துச்சு. 2 பேரும் திக்கர்ல இறங்கிட்டாங்க. பிறகு இப்போ நான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறேன். பிறகு இஃப்தாருடைய நேரம் வந்துச்சு. 2 பேரும் ஏதோ ஊதி போட்டு நோம்பு திறந்தாங்க. நோம்பு திறந்த உடனே நான் எழும்பிட்டேன். ஏண்டா போய் தொழுதுட்டு செகண்ட் ரவுண்ட் வரணுமே, அதுக்கு அந்த 2 பேரும் எழும்புற மாதிரி ஓதுறாங்க முடிவுறாங்க. பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜமாத்தா தொழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சுண்ணத்தெல்லாம் தொழுது போட்டு அப்போ இருந்து நான் சொன்னேன், பிரதர்ஸ் நீங்கள் துருக்கி ஆக்கள் புறம் பார்த்தா பதுசமான் சயித் நூர்சி அவருடைய அமைப்பில் உள்ள சரியான ப்ராக்டிஸிங். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள இயல்பு என்னென்னா தாடி வைக்கிறதுல அவங்க தாடி வைக்கிறது இல்லை, ஏதோ அவங்களோட ஒரு கல்ச்சரோட சம்மந்தப்பட்ட விவகாரம். ஆனால் அமளிபாதத்தை பொறுத்தவரையில் எங்களை விட ரொம்ப ஈடுபாடான அப்போ ஏன் அந்த அவங்கள பற்றிய பார்வை டோட்டலி மாறிச்சு. இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு மனிதனை பார்க்குற நேரம்
இந்த உடன்பாடான பகுதிகளை நிறைய பார்க்கணும். அல்லாம இக்பால் ரஹிமஹுல்லா இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் பயம் கொடுக்க மாட்டீங்க. அவர் வஃபாத்தாயிட்டார், ஒரு நாளும் கொடுக்க மாட்டீங்க. இங்கேயும் பயம் கிடைக்காது, ஈஸ்ட் டேம்லேயும் கிடைக்காது, வெஸ்டர்லையும் கிடைக்காது, மில்டன் எங்கேயும் அவருக்கு பயம் கொடுக்க மாட்டாங்க. அவர் எங்கேயாவது ரிசப்ஷன் ஹாலில் தான் போய் பயம் பண்ண வரும். யாரு? அல்லாம இக்பால் ரஹிமஹுல்லா. என்னண்டா தாடி இல்லாட்டியும் பரவாயில்ல, இப்போ நான் பெரிய மீசை போதாது எப்படிங்கிற வந்து இருப்பாட்டில் வரேன். ஆனா அந்த அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லாட தாடியாக்கள் பார்க்கல. எதை பார்த்தாங்க? அவருடைய இஸ்லாமிய உணர்வு, அவருடைய நாலேஜ், அவருடைய அறிவு, ஆற்றல், இதைத்தான் உம்மத்து பார்க்குது. பெரிய உடமாக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாமா இக்பால் சொன்னா அவ்வளவு பெரும் சரண்டர். இதுக்காக நாங்கள் அதுகளை அந்த 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 கொச்சப்படுத்துறதல்ல. நான் சொல்றேன், எல்லா விஷயத்திலையும் உடன்பாடுகளை பார்ப்போம். ஷேக் முகமது அல் கசாலி ரஹிமஹுல்லா அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். இமாம் கசாலி அல்ல, ஷேக் முகமது அல் கசாலி ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், நாங்கள் ஒரு குடிகாரனை பார்த்து இவன் குடிகாரன் ஒதுக்குறோம். இவன் குடிகாரன், இவன் கொலைகாரன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒதுக்குறோம். ஒரு குடிகாரன்ட்ட குடி என்ற அந்த கெட்ட பழக்கம் மட்டும்தான் நீக்கும். ஆனா அவன்கிட்ட ஹசது இருக்காது, பொறாமை இருக்காது, கோடு இருக்காது, புறம் இருக்காது, வஞ்சகம் இருக்காது. ஆனா அவனோட ஒரே ஒரு பிரச்சனை, எல்லாரும் தெளிவா தெரியக்கூடிய குடி மட்டும். எங்கள்கிட்ட குடி மட்டும் இருக்காது, மற்ற எல்லாம் குடி கொண்டு இருக்கும். நாங்க அவரை பார்த்து சொல்ல குடிகார பையன், இவனும் வந்திக்கிறான் பயம் கேட்க, இவனுக்கு என்ன பயம்? இவர் அவுளியாவா? பேசும்போது இவர் என்ன சொல்றாரு? இவன் குடியார், இவனுக்கு என்ன மார்க்கம்? நாங்கள் அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா அவன் குடித்தல் என்ற அந்த பாவம் இருக்குது, பாரதூரமான பாவம். ஆனா குற்ற உணர்வோடு அவன் இருப்பான். அந்த கெட்ட பழக்கிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலையில் இருப்பான். ஆனா எங்கள்கிட்ட இருக்கும் அம்ராத குழு உளநோய்கள் பல. புறம் பேசுவோம், கோல் சொல்லுவோம், பொய் சொல்லுவோம், அவதூறு சொல்லுவோம், கற்பனையா விஷயங்களை பேசுவோம், ஆக்களை போட்டு குழப்புவோம், பிரச்சனைகள் வைத்துவோம். ஆனால் நாங்கள் தொழுவையாளி, நோம்பாளி, அமல்தார் எல்லாம் இருக்கணும். அவர்கிட்ட உள்ள பிரச்சனை இருந்தா அவர்கிட்ட ஈமான் இருக்கு, இஸ்லாமிய இது, குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறார், துவா கேட்டு இருக்கிறார், திறந்த இல்லாமல் இருக்கிறார். அந்த அந்த கெட்ட பழக்கத்துக்கு அவர் அடிமையாகிறார். ஆனால் அவரை தான் நாங்கள் ஓரம் கட்டுறது. எங்களை ஓரம் கட்டி கொள்றதுக்கு எங்கிட்ட இருக்கிற அந்த உடல்நோய்கள் யாருக்கும் தெரியும், அம்ராதர் குழு. ஆனால் இமாம்களோட உலமாக்களோட மிகவும் ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு என்னென்றால், அவயவங்களால உறுப்புகளால செய்யற பாவங்களை விட உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் பாரதூரமானவை. உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் பாரதூரமான பாவம். ஆனா உலகத்துல உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் ஈடுபடுவதற்கு நாங்க பட்டம் கொடுக்கறது இல்லை. உறுப்புகளோட சம்பந்தப்பட்ட பாவங்களை செய்யறவங்களுக்கு தான் பட்டம் கொடுக்கிறது. கொலைகாரன், குடிகாரன், திருடன், தொழுகை திருடுறவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருடர்கள் பெரிய திருடன் தொழுகை திருடுறவன் சொல்லி. அப்படின்னா விழுந்தெழுப்பிட்டு ஓடுறார். ஆனா நாங்க அவரை பார்த்து சொல்றோம் இல்லையே, அவரை சொல்றோம் நாங்க தொழுகையாரு. இன்னொருத்தன் என்னன்னா கஷ்டத்துக்கு 50 ரூபா 100 ரூபா தூக்கிடுவான். அவருக்கு ஒரு 2 நாள் உள்ளுக்கு போயிட்டு வருவார். போய் அவர் அங்கே தகசு சிறப்பு தேர்ச்சி பெற்றுட்டு வருவார். அதை விட இப்படி நல்ல முறையில் களவாண்டுன்னு சொல்லி அவருக்கு அங்கே கழிக்கு சொல்லி அனுப்புவாங்க. அடே இப்படி அங்கடா களவாண்டுறது, களவாண்டாலும் இப்படி மாடி கொள்ளப்பட வேண்டாம், இப்படி செய்ய சொல்லி அப்படி அவர் களவாண்டு வருவார். அவரை நாங்கள் திருடன்னு சொல்லி பிராண்ட் பண்ணிடுவோம். இப்போ மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வாழ்ந்தால், மனிதர்களுக்கு தீர்ப்பு சொல்றாக்கள் அல்ல. நஹ்னு துஆத்துன் லா குதாத். நாங்கள் தாயிகளே அல்லாமல் காதிகள் அல்ல, நாம் அழைப்பாளர்களே அல்லாமல் தீர்ப்பு சொல்றாக்கள் அல்ல. எங்கட வேற தாவா, தீர்ப்பு சொல்றது அல்ல. இவரு காவிர், இவர் முர்த்தது, இவர் பிதஅத்வாதி, இவர் வழிகேடு, இவர் பாத்தில் உள்ளவர், இவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, இவருக்கு கிடைச்சாலும் கடைசியா தான் கிடைக்கும், இவர் நரகத்தில் இருப்பார், நரகத்திலே அடித்தட்டில் இருப்பார். இது எங்களுக்குள்ள வேலையே அல்ல. மாலிக் யௌமித்தீன், மறுமை நாள் அதிபதி அல்லாஹ்ட வேலை. இந்த வேலையில கை வச்சோம், தீர்ப்பு சொல்ற வேலை அல்ல. அல்லாஹ் காப்பாற்றணும். எங்கள் அமல்கள் எல்லாம் வீணா போய்க்கிறோம்.
எப்பயும் நல்லெண்ணம் மிக பார்க்கணும். உதாரணமாக எங்களோட அப்பா ஒண்டிக்கிறாரு, வயசு 99, செஞ்சுரி அடிக்க போகிறாரு. இதுவரை 10 முறை அவருக்கு நோய் வந்துட்டு போயிட்டு சக்கராத்து. இப்போ 11ஆம் முறை சக்கராத்து. 10 முறை ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரியாக கரை செய்துட்டாரு, திரும்ப எழுப்பிட்டாரு. 11ஆவது முறை இப்போ கண்ணை பொத்திக்காரு மனுஷன், பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. நாங்கள் எல்லாரும் கூடி அந்த மரண அறிவித்தல் எழுதுங்கோ, ரேடியோவுக்கு கபடை ரெடி பண்ணுங்கோ, கபரை தோண்ட சொல்லுங்கோ, பள்ளிக்கு அறிவிங்க கொண்டு சொல்லுங்கள். அந்த 11ஆம் முறையும் ட்ரை பண்ணுறது டாக்டரை கூப்பிட்டு எழுப்பாட்டலாம். வயசு 99, இது 11ஆம் முறை. சந்தேகம் இல்லாமல் இந்த முறை போவான்னு சொல்கிறல்ல. அப்படி நினைவு வந்தாலும் வாயால் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் நிலைமை மோசமாகிக்குது, கொஞ்சம் அறிவிச்சு கொண்டா நல்லமே அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த முறைனா முடிஞ்சு அப்படியே போட்டுருவார். இப்போவே நாங்கள் வேலையில் சொல்லுவோம், ஒருத்தருமே இறங்குறது இல்லை. என்னென்னா கடைசி வரைக்கும் பாசிட்டிவாக பார்த்து இன்னும் 10 நாள் வாழ்ந்துட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு மூவியில் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அவசரப்படுறாங்க. அவன் அவுட்டப்பா, நீங்கள் நரவாசியை பார்க்கணும், அவனை பாருங்க. ரொம்ப வேகமாக ரொம்ப அவசரமாக அவுட் பண்ணிடுறோம். அஜ்ரவுக்கும் அலல் ஃபத்வா அஜ்ரவுக்கும் அலல் நார். ஃபத்வாவுக்கு முந்திக் கொள்றவர் நரகத்துக்கு முந்திக் கொள்றார் என்று சொன்னாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்கள் எப்பயுமே தாயிகளாக இருக்கோமே தவிர காலிகளாக மாறவே படாது. நெகட்டிவான வார்த்தை பிரயோகங்கள் வரவே படாது, வெரி பாசிட்டிவாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த குஃப்ரு, ஷிர்க்கு, வழிகேடு, பாத்தில், இந்த சொற்பிரயோகங்கள் ஷரியாவில் உள்ள ரொம்ப சென்சிட்டிவான டேர்ம்ஸ். அதில் ஆழம் விளங்காமல் பயன்படுத்தப்படாது. உதாரணமாக ஒரு மெடிக்கல் டாக்டர் அவர் சில டேர்ம்ஸை பயன்படுத்துவார். ஏன்னா அவர் அந்த துறையில் புலமை பெற்றவர். இந்த டேர்ம்ஸில் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிக்கும். இதை நாம் பயன்படுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய மிஸ்லீடிங் நடக்கும். உதாரணமாக எனக்கு இங்கே நோவுது, நான் போய் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் எனக்கு ஹார்ட் நோவுதுன்ட்டு. எனக்கு நோவுறது ஹார்ட்டா, லங்ஸா, செஸ்டா அல்லது மசில்ஸான்றதை யார் தீர்மானிக்கணும்? டாக்டர். நான் நினச்சி கொண்டிருக்கேன் இதெல்லாம் ஹார்ட்டுன்னு சொல்லி. ஹார்ட் நோண்டுமே டாக்டர் என்ன செய்வார்? அப்படியா, உடனே போய்த்து நீங்கள் இந்த இன்டென்சிவ் கேர் போகணும், இந்தாங்க இந்த டேப்லெட்டை வாயில் வைங்க, இசிஜி எடுங்க, அதை விட்டு கிட்டு 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 இவன் அனுப்ப வேண்டியிருக்கும் ஒரு செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ டாக்டர் இவர் மிஸ்லீட் பண்ணிட்டாரு இந்த டேர்மை பயன்படுத்தி, ஹார்ட்டுன்ற டேர்ம். இவர் சொல்லணும், டாக்டர் எனக்கு இங்கே நோவுதுன்னு, இந்த பக்கம் நோவுதுன்னு சொல்லி. இப்போ டாக்டர் தான் தீர்மானிக்கணும் இவரோட ப்ராப்ளம் எங்கே இருக்கிட்டு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் பொதுவாக டாக்டர்கிட்ட போய் ஃபுல்லாக சார் நடச்சிருது, டாக்டர் நோது டாக்டர், அவர் டாக்டர் இன்னைக்கு பார்த்து முடிவெடுப்பாருங்க. ஆனால் மார்க்கம் வந்துட்டா மட்டும் சொல்லிடுறது இது ஷிர்கனா. இவருக்கு ஷிர்குண்டா என்ன, குஃப்ருண்டா என்ன தெரியாது வித்தியாசம். ஷிர்குலையும் ஷிர்க் அக்பருண்டா என்ன, ஷிர்க் அசுகருண்டா என்ன தெரியாது. குஃபுர்லையும் குஃபுர் அக்பருண்டா என்ன, குஃபுர் அசுகருண்டா என்ன, குஃபுரும் தூண குஃபுருண்டா என்ன தெரியாது. குஃபுரோட வகைகள் தெரியாது, ஷிர்கோட வகைகள் தெரியாது, பிரிவுகள் தெரியாது. மார்க்கத்திலிருந்து வெளியேற்றாது. விதாண்டா விதாவுடைய வகைகள் தெரியாது, பிரிவுகள் தெரியாது, அட தராதரங்கள் தெரியாது, பாரதூரம் தெரியாது, அடிச்சு தூவி விடுறது. கேட்கிறவர் என்ன நினைக்கிற, அடே அப்போ அவர் இவரை ஷிர்க்குன்றுவார், அவர் முஷிர்க்குன்ற முடிவு வந்துடுவார். இவர் வினை அடியை சொல்லுவார், அவரோட பேர் சொல்லியே எடுத்துடுவார். அவர் ஷிர்க்கு செய்கிறார், இன்னொரு பேர் இந்த அடிக்கிற அவர் முஷிர்க்கிற எவ்வளோ பாரதம். இப்போ நான் இந்த உங்களோட கலந்துரையாட வேணும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தலைப்பில் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நான் கலந்துரையாட கொண்டிருக்கிறேன். இப்போ மிக முக்கியமாக எங்களுக்கு மத்தியில் அபிப்பிராய பேதங்கள் வராது, அறிவு வளர்கிற போது வந்தாலும், அபிப்பிராய பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் முதல் கட்டமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், எங்களுக்கு மத்தியில் இருக்கிற உடன்பாடுகள் என்ன. உடன்பாடுகளை யோசிச்சாவே நியாயமாக குறைஞ்சிடும், நியாயமாக முரண்பாடுகள் குறைஞ்சிடும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை உதாரணத்துக்கு நான் சொல்லுறதா இருந்தால்,
நாங்கள் கடந்த 25-30 வருஷமாக சொல்லி வரோம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. பல அமைப்புகள் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரே சமூகம், ஒரே உம்மத் என்ற பார்வை தான் எங்கள்கிட்ட முயற்சி இருக்கணும் சொல்லி. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த ஜமாத் அந்த ஜமாத், இந்த தரிக்கத்து அந்த தரிக்கத்துன்ற பிரச்சனை வரும். அகமதுக்கும் முகமதுக்கும் ஆயிஷாவுக்கும் ஹதீஜாவுக்கும் தான் பிரச்சனை வரும். இப்படி சொன்ன நேரம் அதை கேட்கல. அப்படி இல்லை, யாருக்கு பிரச்சனை எங்களுக்கு வராதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டான். எங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராது. இப்போ ஓரளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. இப்போ இந்த கட்டத்தில் எல்லாரும் யோசிக்கிறாங்க, முஸ்லீம்கள்லாம் ஒத்துமையாகும். டூ லேட். இதுள்ளுக்கும் சிலர் வந்து கேட்குறாங்க, இப்போ பிரச்சனைலாம் ஓகே தானேன்னு. நான் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறேன். பிரச்சனைகள் இப்போ ஓகே தானே, ஓ பரவாயில்ல, ஆனால் பிரச்சனை என்ன மீதிக்கு வேறு உருவங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான 2 காரணங்கள் இருக்குது. உண்மையிலே பிரச்சனை இருக்குது, அது ஒரு காரணம். இன்னொன்று, நான் விருப்பம் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்போ 2 வருஷமாக தான் ஒப்பூட்டு ரீதியில் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற மண்டல கச்சால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இல்லாமல் போகல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது உட்பூசல்கள் ஓரளவு ஒரு தனிஞ்சிருக்குது. இது கேட்கறது நல்ல நோக்கத்தோடு அல்ல, மறு ஆரம்பிக்கிறது. இங்க பிரச்சனை முடிஞ்சுட்டு சொன்னா ஆரம்பிச்சிடும். எனவே நான் எல்லாத்தையும் சொல்றேன், உலமாக்கன்னு சொல்றேன், பிரச்சனைக்கு சொல்லுங்க செய்யுது. அப்பதான் பிரச்சனை இல்லாம எங்களுக்கு மக்கள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க, பிரச்சனை உருவாக்குவாங்க. எனவே உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, வெளிப்பிரச்சனையில காட்டிக்கொண்டே இருங்க, இருக்கிற அளவுக்கு இல்லை. உண்மையிலே அந்த ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை தான் அங்கீகரிக்கப்பட்ட அணுகுமுறை. மார்க்கம் சொல்ற அணுகுமுறை, தாய்கள் சொல்ற உலமாக்கள் சொல்ற அணுகுமுறை தான் எப்பயும் உம்மத்துடைய பெரிய விவகாரங்களை காட்டணும். பெரிய விவகாரங்களை காட்டினா அதுக்கு முன்னால சின்ன விவகாரங்கள் முக்கியத்துவம் பெறாம போயிடும். பெரிய விவகாரங்கள் தெரியாத நேரத்தில் தான் சின்ன விவகாரங்களை வச்சுக்கொண்டு, சில்லறை விவகாரங்களை வச்சுக்கொண்டு முட்டுவாங்க, மோதுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. உம்மத்திட்ட பெரிய விவகாரங்களை காட்டிட்டால் சின்ன விவகாரங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். இப்போ இன்று கூட நான் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன்ல நான் சொன்ன விஷயம், ஒரு குடும்பத்தில் சரியான பகை, பாப்பாவுக்கும் மகனுக்கு மேல பிரச்சனை, நானுக்கும் தம்பிக்கு மேல பிரச்சனை, மைனிக்கும் மேல பிரச்சனை. இப்படி பெரிய பிச்சலாட்டம் அந்த குடும்பத்தில். இப்படி இருக்க கூட அந்த வீட்டில் வாப்பா மௌத்தாயிட்டார். வாப்பா மௌத்தானுமே என்ன நடக்க சொல்லுங்க பாருங்க. அந்த வீட்டுக்கு வராதவங்கெல்லாம் வருவாங்க, பேசாதவங்கெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கொள்வாங்க, கதைச்சிக்கொள்வாங்க. அந்த மையத்தோட ஜனாசாவோட அந்த அவங்களுக்கு மத்தியில் இருந்த காணி பிரச்சனை, பூமி பிரச்சனை, அந்த பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே தணிஞ்சு இப்போ எல்லாரோட கவனமும் பாப்பா மௌத்து. நான் அதில் கை சேதப்படுறவங்க, கவலைப்படுறவங்க, பாப்பாவோட கோச்சு கொண்டு வந்தோம்னா அழுவான் கொஞ்சம் கூட. நேற்று கூட யோசிச்சனே, பாப்பா வந்து பேசிட்டு கிடைக்கலையே என்று சொல்லி ஆளுவார். உங்கள் அடுத்த ஆறுதல் சொல்வார். ஒருத்தருக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கொண்டு பெரிய அமர்க்களமாக இருக்கும். 2-3 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் அது இருக்கும் அந்த சுமூகமான. என்ன காரணம்னா பெரிய விவகாரம் ஒன்று நடந்துட்டு. இப்போ நான் இன்றைக்கு எங்களை அந்த டிஸ்கஷனில் சும்மா பேசிக்கொண்டிருக்கேன். நான் சொன்னேன், இந்த முழு முஸ்லீம் உம்மத்திலையும் பெரிய ஒரு ஜனாதா நடந்துருக்கு, லோக்கல் இன்டர்நேஷனல். இந்த ஜனாதாவை பற்றி கவலை வந்துட்டு இருந்தா நாங்கள் இன்றைக்கு பெரிய பிரச்சனை நினச்சி கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாம் சாமானியமான பிரச்சனை மாதிரி. எனவே இந்த சமூகத்துக்கு உம்மத்துடைய பெரிய விவகாரங்கள் சொல்லப்படும். இந்த பெரிய விவகாரங்கள் அட்ரஸ் பண்ணப்படும். பெரிய இஷ்யூஸ் பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்குள்ள ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் சமூக தலைமைகள்கிட்ட, தாய்கள்கிட்ட, உலமாக்கள்கிட்ட பெரிய பொருள். அப்படி இல்லாம சின்ன பிரச்சனையில கூட பூதாகரமான பிரச்சனை வந்து காட்டுறது. உதாரணமா சொல்லுவோம், ஒரு மஸ்அலா ஃபிக்ஹியா, ஒரு சட்ட பிரச்சனை. நான் உதாரணங்கள் சொல்ல விரும்பல.
ஒரு சட்ட பிரச்சனையில் 1000 சொச்சம் வருஷமாக கருத்து வேறுபாடுள்ள ஒரு பிரச்சனை அது. அந்த பக்கத்துக்கு மார்க்கலைக்கு இந்த பக்கத்துக்கு மார்க்கலைக்கு. இப்போ சொன்னால் அவங்களுக்கு 10-20 பிரச்சனை சொல்லலாம். உதாரணமாக நாங்கள் வச்சுக்கொள்வோமே, தொழுகிற இந்த விரலை வைக்கிறது ஆட்டுறது, வேறு சில பிரச்சனைக்கு அதை சொன்னால் எனக்கு பிரச்சனை. பிரச்சனை பற்றி பேசி தொழுகிற விரலை ஆட்டுறது, அசைக்கிறது அசைக்காமல், இது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். கடந்த 1000 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. 14 முடிவு என்ன, உலகம் எவ்வளோ காலம் இருக்கும் அது வரைக்கும் இது இருக்கும். 1000 வருஷமாக இருந்த பிரச்சனை அகார் முகமது தீர்த்து வச்சான்னு சொன்னால் கின்னஸ் புஸ்தகத்தில் கூட இடமிக்காது. அதுக்கு வேறொரு புஸ்தகம் கொண்டு உருவாக்கணும். 1000 வருஷம் இந்த பிரச்சனை அகார் முகமது தீர்த்து வச்சுட்டாருன்னா 5 வருஷத்து பிரச்சனையை ட்ரை பண்ணலாம் தீர்த்து வைக்கிறது. இப்போ சில பிரச்சனை இது சொல்லுவாங்க, லேர்ன் டு லிவ் வித் த ப்ராப்ளம் சொல்லி. பிரச்சனையோட வாழப்படணும், அது பிரச்சனையா இல்லை, வாழப்படாது. அப்போ இந்த விரல் ஆட்டுதல் என்றதுக்கு 2 பக்கத்துக்கும் ஆதாரங்கள் இல்லை. அங்கிட்ட மீதி இங்கிட்ட இந்த நிலையில நாம் வாரது வந்து சொல்றது நபி வழியில் நாம் தொழுவோம்னு சொல்லி என்ற தலைப்பில் பேசுறது. நபி வழியில் நாம் தொழுவோம் என்ற தலைப்பே என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களை பெரும்பாலும் நபி வழியில தொழுறாக்கள் அல்ல. அப்ப எந்த வழியில தொழுறீங்க? புத்தட வழியிலையா? இவ்வளவு காலம் தொழுது எந்த வழியில தொழுதீங்க? நபி வழியில தான் எல்லாரும் தொழுதாங்க, தொழுறன்னு நம்புறாங்க, தொழுறதாக நம்புறாங்க. நம்பிக்கை தானே முக்கியம். ஒருவன் நான் நபி வழியில் அல்ல தொழுகிறேன், நான் நப்பி வழியில் தொழுகிறேன், அவுட் அவனை தொழுக. ஆனா அவன் தொழுகிறான், நான் நபி வழியில் தொழுகிறேன் நம்பிக்கொண்டு. அப்போ அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். மிஸ்டேக்ஸ் இருக்குமே என்ன பார்வையில். இங்க வந்து கொண்டு நான் பேசுறது விரல் ஆட்டல்ல அவங்களோட நீங்க பிதஅத் செஞ்சிட்டீங்க. சொன்ன உடனே இது ஒரு இதா மாறும், இஷ்யூவா மாறும். இவன் அவன் தொழுகோள் எல்லாம் பார்ப்பான், இவன் விரல இவனுக்கு பிரச்சனை, அடுத்தவன் அவன் ஆட்டுறானா இல்லை, இவன் ஆட்டுறானா இல்லை சொல்லி ஷைத்தான் வந்து பூந்து இந்த விரல் கையா மாறி கை முழு உடம்பா மாறி, பிறகு அது ஒரு சமூகமா மாறி ஆட்டுற குரூப் ஆட்டாத குரூப் என்று சொல்லி உம்மத்தாடும். ஆனால் இந்த மசாலா பேசப்பட வேண்டிய ஒன்று. எப்படி நாங்கெல்லாம் ஆல்ரெடி உதாரணமா இந்த மஜ்லிஸ் சூழல்ல எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு சிந்தனைக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் மூமின்கள் முஸ்லிம்கள், ஆனால் ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த அகார் முகமது சொன்னா நம்புவோம் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நான் அப்படி நினைச்சா இதை பற்றி கூட நான் யோசிக்கணும், என் தலையை பற்றி நானே யோசிக்கணும். ஆனால் ஒரு கட்டம் வந்துட்டாங்க, நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த கட்டத்தில் நான் சொல்கிறேன், இந்த அத்தையாத்தில் விரல் வைக்கிற விஷயத்தில் இதுதான் பலமான கருத்து. சொன்னால் உங்களுக்கு இஷ்யூ இல்லை, என்ன நீங்கள் ரெடி கேட்குறது. அப்போ அந்த கருத்தை நான் எந்த கருத்தும் சொல்லலை. அந்த இப்போ நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது ஃபிக்ஹு தவா பற்றி சரியான புரிதல் இல்லை. நான் சொன்னேன் என்ன வாரமுறை நான் இன்ஷா அல்லாஹ் வரணும் மாயத்தோட. சரி, அதாவது ஆற்றுட சொன்னாங்க, நான் மாட்டி ஆட்ட வேண்டாம், நான் மாட்டுறதல்ல பிரச்சனை, என்ன தவான் சேர்ந்து மாட்டிருமே. நான் விழுகிறது பிரச்சனை இல்லை, நான் எழும்புறதும் பிரச்சனை, நான் விழுகிறதும் பிரச்சனை. அல்லாடத்தையும் எழும்பணும், அது விழக்கூடாது. இதுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். ஓவர் நைட் சமூக மாற்றம் கொண்டு ஏதாவது உணர்ச்சியில பேசிட்டு போய் அதோட முடிச்சு கலாஸ். தவாட வாயில் நிலையாக மூடப்படுறது எனக்கு அல்ல, அந்த தீனுக்கு. எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே, நான் சொல்ல வந்த கருத்து என்னென்றால், பெரிய விவகாரங்களை நோக்கி சமூகத்தை வழிநடாத்தும் போது, பெரிய விவகாரங்களை காட்டும் போது அப்படியே சின்ன விவகாரம் நடக்குது. எந்த அளவுக்குண்டா, இந்த அண்மையில் இலங்கையில் பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் எல்லா அணிகளையும் கூப்பிட்டோம். எப்படி ரெஸ்பான்ஸ் தெரியுமா? எல்லாரும் வர என்ன பெரிய விவகாரம் வந்த உடனே அவ்வளோ பேரும் எல்லாத்தையும் மறந்து எல்லா டிஸ்கஷனுக்கும் எல்லாரும் வந்து நான் உங்களுக்கு விளங்கும். முன்பு கூப்பிட்டா வர மாட்டாங்க, எல்லாரும் வந்து கேட்குறது அப்படியா, நல்லா அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து தாரிக்கலாம், எங்களோட ஊரில் செய்யறதுக்கு, எங்களோட அமைப்பில் செய்ய சொல்லி எல்லாமே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை மேக்சிமம் பயன்படுத்தி கொண்டோம்.
மேக்சிமம் பயன்படுத்தி கொண்டா விளங்கும் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அதால் சில நல்ல உறவுகள்லாம் வந்திருக்குது. ஏன் பெரிய விவகாரம் கொண்டு வந்தாச்சு. அப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ணுறது நல்லமா, ப்ரோஆக்டிவாக நடக்கிறது நல்லமா. எந்த அளவுக்கு நிலைமைன்னா, இந்த பள்ளியில் பிதஅத் நடக்குது என்று சொல்லி அந்த பள்ளியை விட்டுட்டு வேற பள்ளி கட்டினவங்களும் அந்த பள்ளிக்கு அடிக்கிற நேரம் வந்துட்டாங்க காப்பாத்துறது. வெய்பாப்பம் பள்ளியில் கையெழு சொல்லி கட்டினவனே வரல, பிரிஞ்சு போனவன் தான் வந்தான் பாதுகாக்க. நம் விளக்கமாக சொல்ல விரும்பல. இந்த பள்ளி பிதஅத் நடக்கிற பள்ளி என்று சொல்லி ஒதுங்கி போனவங்க அந்த பள்ளிக்கு பிரச்சனை என்று சொன்ன நேரம் அவங்க தான் வந்தாங்க பள்ளியை பாதுகாக்க. கட்டினவங்க கூட பயந்துட்டாங்க. அப்ப இது கொஞ்சம் ஏர்லியா யோசிக்கிற நல்லமே. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்க, பிரச்சனை வர முந்தி. எனவே ப்ரோஆக்டிவாக நாங்கள் யோசிச்சு நடந்து கொள்ளணும். வரமுன் காப்போராக நாம் இருக்கணும். வந்த பிறகு யோசிக்கிறாங்களா இருக்கப்படாது. இந்த பார்வை வருகிற போது அல்லாஹ்வுடைய கிருபையில நியாயமாக அபிப்பிராய பேதங்கள் மினிமைஸ் ஆகும். இந்த பார்வையை கொடுக்காத வரைக்கும் நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும். பிறகு அடுத்த கட்டம், அபிப்பிராய பேதங்கள் நிலவுற நேரம் ரெண்டு நிலைப்பாடு எடுக்கலாம். ஒன்று ஒதுங்கி போடுது, இவனோட எங்களுக்கு சரி வராது. நிறைய பேர் அந்த முடிவுக்கு தான் வராது. ஏன் உங்களுக்கு இவங்களோட வேலை செய்யறாது, 1 2 3 4 5 ஒரு 5 பிரச்சனை சொல்லுவாங்க. எனவே உங்களோட எங்களுக்கு வேலை செய்யறாங்க. அவங்கள்ட்ட போய் ஏன் உங்களோட வேலை செய்யறாது, 1 2 3 4 5 4 பிரச்சனை சொல்லி போடுவாங்க. இது சரியான நிலைப்பாடா அல்லது இருக்கிறது உடன்பாடுகளை யோசிக்கிறது, அந்த உடன்படுற விஷயங்களை ஒத்துழைக்கிறது. முரண்படுற விஷயங்களை பொறுத்தவரையில் ரெண்டுல ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஒன்றோ விட்டு கொடுத்து நடந்து கொள்றது அல்லது ஒதுங்கி கொள்றது. இப்ப நாங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் தெரியுமா? 100% உடன்பட்டா மட்டும்தான் சேர்ந்து போவோம், முரண்பட்டா பிரிஞ்சு போவோம். என்ன நடக்குது தெரியுமா? 50 பேர் இருக்கிறது, ஒரு முரண்பாடு வந்து 25 பேர் ஒரு பக்கம் 25 பேர் ஒரு பக்கம். அப்புறம் அந்த 25 பேர் அவங்களுக்கு மத்தியில் முரண்பட்டு அவங்க 2 குரூப்பாரு. அப்புறம் அது அப்படி போய் வட்டி குட்டி போடுற மாதிரி எத்தனையோ குரூப்பா மாறிடும். இந்த கும்பத்தில் நாங்கள் அதை பார்க்கணும். எங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட டே டு டே லைஃப்ல, எங்களோட ஃபேமிலி லைஃப்ல, எங்களோட சோஷியல் லைஃப்ல நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறதில்ல. அங்கே நாங்கள் உடன்பாடுகளை பார்த்து பார்த்து சகிச்சு கொள்வது. ஆனால் மார்க்க வாழ்க்கை வர நேரம் மட்டும்தான் நாங்கள் அவசரமாக கொடுக்கணும். எனவே எங்களோட ஒரு இதாக மாறணும், கொள்கையாக மாறணும், எங்களோட ஒரு படைப்பாடாக மாறணும். உடன்படும் விடயங்களில் ஒத்துழைப்போம், முரண்படும் விடயங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம். நதஆவன் ஃபீ மத்தஃபக்னா அலைஹி வ யுஅதிரு பஅதுனா பஅதன் ஃபீ மக்தலஃப்னா ஃபீஹி. இது எங்களோட கொள்கையாக மாறணும். உதாரணமாக இப்போ இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என்னோட எல்லா விஷயத்திலும் உடன்படுவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது நான் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே எங்களை சேர்த்துருக்கிறது என்ன? எங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த உடன்பாடுகள். நான் சொன்னேன், முரண்பாடுகள் லிஸ்ட்டை தயாரிக்கலாம், உடன்பாடுகள் லிஸ்ட்டை தயாரித்து முடிக்கலாம். போஸ்டாமல் எழுதுவார், உடன்பாடுகள் லிஸ்ட்டை தயாரிக்கிறதா ஒரு புக் வெளியிடுவார். ஆனால் முரண்பாடுகள் லிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிரசுரம் போட்டால் போதும், 5-10 விஷயம். உடன்பாடுகள், உடன்படும் விடயங்கள் ஒத்துழைப்போம் என்ற நிலைப்பாடுகள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். இது எங்களோட ஒரு நிலையான கொள்கையாக மாறணும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும். இல்லாத போது பிரிவினை வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது 73 கூட்டம் மட்டும் இல்லை, ஆனால் 7500 பிரிவு இன்னைக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னது 73 கூட்டம் என்ற பேரில் சொன்னது உண்மையிலே அந்த சரியா 73 கூட்டம் என்று சொல்றதுக்காக இல்லை. இந்த உம்மத்தில் நிறைய பிரிவுகள் தோன்றும் என்ற கருத்துல தான். அப்படி நம்ம சரியா எண்ணி பார்க்கறதுக்கு அல்ல, ஒவ்வொருத்தரும் அதை எண்ணுறாங்க. இப்ப எண்ணி எல்லாரையும் அந்த 73 கூட்டத்தில் போட்டு அந்த ஈடேற்றம் பெற்ற குரூப்பிக்கால் ஃபிர்கத்துன் நாஜியா அது நாங்கன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஒவ்வொரு குரூப்பும்
ஒருவர் சொன்னார், பாகிஸ்தான்ல எல்லாரும் காபீர்கள் தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல முஸ்லீம்கள் வாழ்ற பெரும்பான்மையா வாழ்ற நாடுகள்ல செகண்ட் பிளேஸ் பாகிஸ்தான். மூலா இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ். முதல் 10 நாடுகள்ல 7 நாடுகள் அஜமி நாடுகள், 3 நாடு தான் அரபி நாடுகள். அப்ப இது அரபிகளோட மார்க்கம் அல்ல, அது வேறொரு தகவல். நான் சொல்ல வந்த விஷயம் என்னடா, முஸ்லீம்கள் பெரும்பான்மையா வாழ்ற நாடுகள்ல 2ஆம் இடத்துல இருக்கிற நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானில் உள்ளவங்க எல்லாரும் காபீர் இருந்தார்கள். இது என்ன சொல்றீங்க? சொன்னார், ஓ ஷேக் எல்லாரும் காபீர் இல்லையா அங்க இருக்கிற, அங்க ஒருத்தருமே முஸ்லீம் இல்லையா? விளக்கம் கேட்ட போது சொன்னார், அங்க எல்லா குரூப்புக்கும் குஃபர் ஃபத்வா இருக்குது. அதாவது இந்த அணி அந்த அணியை காபீர், அவங்க இவங்கள காபீர், இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள காபீர், 3 பேர் சேர்ந்து இவங்கள காபீர். எண்ட் ஆஃப் த டே வெளியேந்து பார்த்தா எல்லாரும் குஃபர் ஃபத்வா. எனவே டோட்டல் எல்லாம் காபீர். நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பா ஸ்பெஷலி பாகிஸ்தான்ல ஃபத்வா கரெக்ட், டோட்டல் ரிஜெக்ஷன் தான் வருவார். நான் சொன்ன உடன்படும்படி எங்கள் ஒத்துழை போக உடன்பட வேண்டும் அதெல்லாம் கிடையாது. ஒன்றும் எங்களோட இல்லாட்டி அவுட். அப்ப இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைப்பாடு, மிகவும் பாரதூரமான ஒரு நிலைப்பாடு. சரி, நாங்கள் திரும்ப விஷயத்துக்கு வருவோம். எனவே வெரி ப்ராக்டிக்கலா எங்கள்கிட்ட இந்த அப்ரோச், இந்த பார்வை கண்டிப்பாக வர வேண்டிய தேவை இருக்குது. உண்மையிலே இது ஒரு பெரிய பாடம். இதை தொட்டு பேசுமாறு நான் வேண்டப்பட்டேன். அந்த வகையில் தான் இந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நான் தலைப்புள்ளுக்கே போகலை, ஏன்னா எனக்கு தெரியும் இது சாத்தியப்படாதுன்னு சொல்லி. ஆரம்பித்தது 6:50க்கு, இப்போ 7:50க்கு முடிக்கணும் 1 hour. எனவே அடுத்தது ஒரே அடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி என் பேச்சு அமைஞ்சிடப்படாது. அதாவது உதாரணமாக காதியானிகள் இந்த இடத்துல இல்லாட்டி, இங்கே நான் காதியானியை பற்றி அறிமுகப்படுத்த வந்தேன்னு சொன்னால் இங்கே அல்லாஹ் காப்பாற்றணும் 2-3 பேர் யோசிப்பாங்க. கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க நாளை மறுநாள் வர இயக்கத்துல தற்போதே மெம்பர்ஸ், அவங்க இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்ப நான் அறிமுகப்படுத்தினா அது ஆபத்துல முடியும். அது மாதிரி இது என்னத்துக்கு திடீர்னு சொல்லி எட்டிகெட்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் அப்ப இருக்கு போல. அப்போ என்ன முரண்பாடுகள் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவர் சொல்லுவாங்க தெரியாது அவங்க 2-3 நாள். அப்போ ஒரு வீணான பொருளை ஒன்றாங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்காக நாங்கள் இங்கே பேசலை. இந்த தலைப்பு எடுத்ததுக்கு காரணம் ஜெனரலி இந்த அவேர்னஸ் தேவை. நான் சொன்னேன், இந்த அவுலவியாத் கண்ணோட்டத்தில், முன்னுரிமைகள் கண்ணோட்டத்தில் இன்றைக்கு குளோபலி லோக்கலி முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயம் இந்த நான் சொன்னேன் நம்பர் 1 நன்மை அமல் என்னண்டா உம்மத்தில் ஒத்துமை. இன்றைக்கு நம்பர் 1 தீமை பாவம் என்னான்னு சொன்னா இந்த உம்மத்திட ஒத்துமையை கெடுக்குது. அது அக்கட பேர்லையோ தீண்ட பேர்லையோ அரசியலோட பேர்லையோ மற்றொரு பேர் எங்களோட ஒரு வார்த்தையால் வசனத்தால் கூட இந்த உம்மத்தில் வேற்றுமை அல்ல முரண்பாடு சச்சரவு வந்துடக்கூடாது. அதில் குறிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை பிரயோகங்களை வச்சு தான் நிறைய வரும். இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு கேட்கப்படுச்சு, நீங்கள் சொல்கிறது அதான் ஷேக், அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பாத்தில் எல்லாத்தையும் அங்கீகரிக்கணும், நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ இந்த 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 அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பப்படாதுன்னு சொல்லி ஒரு ஆள் சிரிக்கிறாண்டா அப்படிதான் நடந்துச்சு. அவருக்கு தெரியும் விஷயம். அப்போ அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பப்படாதுன்னு சொல்லி அந்த பாரமான சொற்களை போடுறாரு. அநீதி, அசத்தியம், பாத்தில், பிதாத், இந்த பாரமான சொல்ல போட்டோன்னே இல்லை நான் அப்படி சொல்லல, நான் சொல்ல வந்தது போராடத்தான் வேணும்னு இவரும் இறங்கியாச்சு. சொன்னீங்க வாங்க நீங்க பாரமான சொற்களை பயன்படுத்துறீங்க. அதாவது நெஞ்சில மசில்ஸ் நோவுது, இவர் ஹார்ட் நோவுதுன்ற அந்தமே எல்லாம் டாவி அங்கால ஆம்புலன்ஸ் வந்து இங்கால இந்த இன்டென்சிட்டியாக ஒன்றும் இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் கொஞ்சம் அடித்தாலும் கேஸோட அது சும்மா ஒரு இந்த ஓம்ப்ரஸோலா அவன்கிட்ட கொடுத்தா புஷ்ஷுண்டு இறங்கிடுறேன். நான் சொல்றதுக்கு எனக்கு ரைட் இல்லாட்டியும் நான் சார் இப்படி பார்க்குறாரு எங்கடா பின்ன விட்றாரு அப்படி எங்கடா விஷயத்தில் கையளிக்க வரேன். ஏன்னா அதெல்லாம் என்கிட்ட பட்டறிவு, என் சொந்த அறிவு, நான் அந்த டேப்லெட் எல்லாம் பாவிக்கிறேன். புஷ்ஷுண்டு இறங்கியாச்சு. இன்னும் இல்லாட்டி இந்த முக்கையின் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிறப்பை கொடுத்தாலும் இறங்கிருங்க டாக்டர் அந்த இதை பொறுத்து. அப்போ இது வந்து ஹார்ட் நோயாளி ஆக்கிற எண்ணத்துக்கு பார்ப்பா. இதை மாதிரி பிழையாக இந்த டேர்ம்ஸோட பயன்படுத்துகிற நேரம் உம்மத்தில் பிரச்சனை வரும். இது மிக முக்கியமாக வெடிப்பாய்க்கணும் உளமாக்கல், 2வது உளமாக்கல், 3வது உளமாக்கல், 2வது தாயிகள்.
சோக்கோல் தாய்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இந்த மைக் கையில் கிடச்ச பழிக்கு ஃபத்துவாக்களை தூவி விடப்படாது. ஆனால் ஆட்களுக்கு அதுகளை தான் கிக்கிக்குது. சொல்லணும், பாத்தில்கள் அழியட்டும், அநீதி ஒழியட்டும், சத்தியத்துக்காக குரல் கொடுப்போம். எனக்கு நல்லா பேச தெரியும். அதல்ல, இது தீனோட சம்பந்தப்பட்ட உம்மத்தோட சம்பந்தப்பட்டது. மிக மிக கவனமாக வெடிப்பாக இருக்கணும். எனவே சகோதரர்களே, நேரத்தை கவனத்தில் கொண்டு விரும்பியோ விரும்பாமலோ அந்த கலந்துரையாடல் நிறைவு செய்ய வேண்டியிருக்குது. தலைப்புள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாலே நேரம் முடிஞ்சிட்டு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், வளமையாக நான் வைக்கிற மெசேஜ் இது. என்னோட பேச்சாக மூச்சாக இந்த மெசேஜ் தான் இருக்குது. இதுதான் இஸ்லாத்தில் மெசேஜ், தீனுடைய மெசேஜ், குர்ஆன் சுன்னாவுடைய மெசேஜ். அந்தந்த காலத்து நிலைமைகளை கவனத்தில் கொண்டு தவாட முன்னுரிமைகள் தீர்மானிக்கப்படணும். இன்றைய டாப் ப்ரையாரிட்டி இந்த முரண்பாடுகளை களைகிறது எப்படி என்றதை பற்றி கவலைப்படுறது. இதான் எங்களோட ஃபிக்ரா, எங்களோட கவலையாக மாறும். அதாவது இந்த உம்மத்தை, இந்த அல்லாவை ஏற்றுக்கொண்ட, ரசூலை ஏற்றுக்கொண்ட, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட, சுன்னாவை ஏற்றுக்கொண்ட, அர்கான் ஈமான் ஏற்றுக்கொண்ட, அர்கான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்தை ஈமான் முஜ்மலை வச்சு எப்படி இணைக்கிறது? ஈமான் முஜ்மல்டா விளங்குதா? ஒன்று ஈமான் முஜ்மல், இன்னொன்று ஈமான் முஃபஸ்ஸல். ஈமான் முஜ்மல் போதும் சொர்க்கத்துக்கு போக. ஈமான் முஜ்மல் சொன்னது பொதுவான ஈமான். அல்லாஹ் இருக்கிறான், அவன் ஒருவன், அவன் வணங்கப்படணும். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஈமான் முஜ்மல். மலக்கள் இருக்கிறான், மறுமைக்கு, ஆஹராய்க்கு, சொர்க்கமிக்கு, நரகமிக்கு, சிராத்திக்கு, மஷரிக்கு, கேள்வி கணக்குக்கு, ஹிசாபிலிக்கு. ரசூலுல்லாஹ் கடைசி நபி, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும். இது ஈமான் முஜ்மல். ஈமான் முஃபஸ்ஸலுக்கு போனால் நிறைய பிரச்சனை. அங்கே தான் சலஃபியா, ஹலபியா, அஷாரியா இல்லையா, அங்கே போக தேவையில்லை. அவாம்கள் இது உலமாக விட்டுறேன். இப்போ இலங்கையில் அண்மையில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த சலஃபி அஷாரி பிரச்சனை வந்து. அது பெரிய பிரச்சனை போச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜமியத்துல் உலமாவில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வாரதுக்கான முயற்சி செஞ்சு கொண்டு திடீர்னு ஒருத்தர் பேசிட்டாருங்க அஷாரி சலஃபி பிரச்சனை. பேசின உடனே திரும்ப நெருப்பு பறக்கிற நிலைமை ஒன்று உருவாச்சு. இதெல்லாம் நாங்கள் டச் பண்ணக்கூடாத தலைப்புகள், பேசக்கூடாத தலைப்புகள். அது ஒரு மட்டத்துக்கு தான் வரும். முஃபஸ்ஸலான விஷயங்கள், விரிவான விஷயங்களை பேச போகிற நேரம் நியாயமான பிரச்சனை வரும். ஈமான் முஜ்மலை மக்களுக்கு சொல்லணும், அமல் இபாத்தை பற்றி சொல்லணும், அடிப்படையான ஈமான் யக்கீனை பற்றி சொல்லணும், தக்குவா வர பேரவை பற்றி சொல்லணும், அடிப்படையான முடிவான முடிவுகளான ஹலால் ஹராத்தை சொல்லணும். கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள், ரெண்டு பக்கத்துக்கும் ஆதாரங்கள் இருந்தால் அதில் எங்கட கருத்தை சொல்லணுமே தவிர இதுதான் முடிவு, இது வல்லாத மற்ற கருத்தெல்லாம் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. இப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் நிறைவு பெற்றிருக்கிற சந்தர்ப்பம் இது. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு மகிழ்ச்சி. வழங்க மாதிரி இந்த முறையும் குறுகிய காலத்துக்குள் ஓரிரண்டு நாட்களுக்குள் இந்த நிகழ்ச்சியை ஹெரோ மஸ்ஜித் ஏற்பாடு செய்து ஜஸாஹுமுல்லாஹ் ஹைரன். அதனுடைய நிர்வாகத்துக்கும் குறுகிய கால அழைப்பில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான கூடிய ஜஸாவை தந்து அருள் புரிவானாக. அல்லாஹும்ம லா ததர்ரனா மிம்மன் லா கஃபர்தா வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா வலா தீனா கதைதா வலா ஹாஜத மின் ஹவாயிஜ் துன்யா இல்லா கதைதஹா வயஸர்தஹா யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கி ஸய்யிதினா முஹம்மத் வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.